வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ராகி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ராகி சூப் பண்ணுறதுக்கு 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் சோள மாவு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். நல்லா கலரி விட்டு, இது எதுக்கு ஃபஸ்ட்டே கலரி விடுறோன்னா சோள மாவு கட்டி கட்டி ஆயிரும். அதனால் ராகி மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறணும். இப்போ 2 மாவும் 3 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். அப்போ 6 ஸ்பூன் ஆச்சா, அதனால் 6 கப் தண்ணி ஊற்றணும். 6 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நமக்கு சூப்பு பருவத்தில் வரணும், கஞ்சி மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் அளவு கரெக்டாக வரணுங்கிறேன். இப்போ 3 கப் தண்ணி ஊற்றிருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 3லேருந்து 4 கப் தண்ணி வரைக்கும் ஊற்றி நல்லா மாவு கிளறிட்டு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம். ஊற்றி இந்த மாவு உருண்டை ஆகாமல் நல்லா கிளறிட்டே வரணும். நல்லா கிண்டிகிட்டே வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ தீ மீடியம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நிறையா அயான் சத்து இருக்குது. ராகி மாவுனாலே இரும்பு சத்து தான். அதனால் ராகி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ராகி சாப்பிட்லாம். அப்போ போர் அடிக்கும், அப்பப்போ கூழ் களி சாப்பிட்டு போர் அடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சூப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அளவு சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி கட்டியான பருவத்தில், சூப் பருவத்துக்கு வர மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் பாருங்கள், இந்த மாதிரி சூப் பருவத்தில் வர்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு வெந்தது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓரளவு வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், நல்லா டேஸ்டியும் கூட. இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் பொடி, ரெண்டுமே பவுடர் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் 2 ஸ்பூன் பட்டர். நல்லா க்ரீமியாக இருக்கும். நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற சூப் மாதிரியே ஃபீலிங்ஸ் இருக்கும். அதுக்காக பட்டர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம பட்டர்லாம் உருகி அந்த மசாலாவெலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நம்ம சூப்பு. இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப் எப்படி ரெடியாக இருக்குன்னு. இது நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடலாம். இந்த சூப் குடிக்க ரொம்ப நல்லது. நல்ல இரும்பு சத்து, கை கால் வலி, மூட்டு வலியெல்லாம் கூட சரியாகும். டயர்ட்னஸ் கம்மியாகும் இது சாப்பிட்டா. இந்த மாதிரி கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி ஃப்ளேவர் மாறிடும். நம்ம எப்போ கொடுக்குறோமோ அந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் கடையிலே கிடைக்கும். காரமாக இருக்கிற கார்ன்ஃப்ளெக்ஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம காரமே இல்லாத கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அது வாங்கிட்டு இந்த மாதிரி மேலே தூவி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான
ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.